வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்னிங் நாங்கள் 2 சார்ட் போட்டிருந்தோம். ஒரு வீக் அண்ட் 4 ஹவர் சார்ட் கோல்டுடைய சார்ட் போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஷனும் பண்ணலாம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக் யூஎஸ்க்கான இம்பேக்ட் நியூஸஸ் என்னன்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ செவ்வாய்க்கிழமை இருக்குது. அண்ட் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நமக்கு இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. ஸோ செவ்வாய், வியாழன், வெள்ளி இது மூணுமே ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். விஎஸ்ல இல்லைனாலும் கோல்டில் அது ரிஃப்ளெக்ட் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ மெட்ர நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, ஈரோடைய இன்ஃப்ளேஷன் ஃப்ளாஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ அது பெரிய இம்பேக்ட் கொடுக்காது ஈரோக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு 6 மணிக்கு இருக்கும். 10:30 மணிக்கு ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்டைய ஏடிபி இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வியாழக்கிழமை 12:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஜாப்லெஸ் கிளைம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கேடுடைய எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஹவர்லி ஏர்னிங், யூஎஸ்டைய ஹவர்லி ஏர்னிங் அண்ட் நான் ஃபார்ம் பேரோல் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இந்த நான் ஃபார்ம் பேரோலில் ஒருவேளை டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நெகட்டிவாக எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோம். ப்ரைஸ் டேட்டா கீழேயே வந்துட்டால் கூட விஎஸ் பெரிய லெவலில் ட்ராப் ஆகுமானா ஆகாது. ஒருவேளை ப்ரைஸ் டக்குன்னு ஒரு ட்ராப் கொடுத்துருச்சு அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் கண்டிப்பாக டிஎக்ஸ்ஒய் மேலே தான் இருக்கும் மேக்சிமம். ஓகே, ட்ராப் ஆக விட மாட்டாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 20, ஓகேங்களா, ஜனவரி 20ல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக பதவியேற்பார். அது வரைக்கும் டாலர் இண்டெக்ஸில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் வருமே தவிர, ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டட்ல பெரிய ட்ராப்பாக இருந்தால் கூட திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். அப் டு 20 வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் பை சைடில் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்த ரெசிஸ்டன்ஸே இப்போ வந்திருந்தால் கூட வரும். ஸோ இந்த டேட்டா நம்ம என்னதான் பார்த்தோம்னாலும் இது டாலருக்கு நெகட்டிவாகவே ஃபுல் நெகட்டிவ்ல வந்தால் கூட டாலர் இண்டெக்ஸ் லைட்டாக தான் இறங்கும், பெரிய லெவலில் இறங்காது. ஸோ நீ இந்த வீக் நம்ம டேட்டா டைம் மட்டும் பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டே தவிர டேட்டா என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருந்த ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருந்த ரெசிஸ்டன்ஸ் 109.70க்கு போகணும். கிட்டத்தட்ட 0.5 வரைக்கும் போயிட்டான். இந்த 110 ரவுண்ட் ஃபிகராக வச்சோம் அப்படின்னோம்னா 110. ஸோ இந்த 110 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே மார்க்கெட் கீழே தானே வரணும் அப்படின்னா இல்லை, இது ரெசிஸ்டன்ஸ்க்கான எட்ஜ் ஏரியா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி. அப்போ இந்த பாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதில் டாப் லெவல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாட்டம் லெவல் தான் 110. ஸோ அப்போ இந்த செல் ஆகக்கூடிய ஜோனுக்குள்ள மார்க்கெட் என்டர் ஆகுது, அவ்வளோதான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரைஸ், கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தால், இந்த பேஸ் ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி ஒன் மோர் புஷ் மேலே கிடைக்கும். இந்த 110க்கு மேலே எவ்வளோ போகும் அப்படிங்கிறது நம்ம ஒரு 113 வரைக்கும் கூட சான்சஸ் இருக்கு. அவ்வளோ எதிர்பார்க்க தேவையில்ல. வரக்கூடிய மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு அடுத்த வாரம், இந்த 2 வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பியாக இருக்கும். ஜான்வரி 20 அப்போ கொஞ்சம் மார்க்கெட் ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ராப் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இம்மிடியேட்டாக மார்க்கெட் ஃபால் நடந்திருக்காது, அந்த கரெக்ஷன் நடந்திருக்காது.
ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போகும், கன்சாலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது பெருசாக நடக்கும். அதே தான் இந்த தடவையும் நடக்க போகுது. ஸோ மார்க்கெட் வந்து மெதுவாக மேலே போகும். ஒரு நான் ஃபார்ம் பேரோல இந்த மாதிரி டக்குன்னு மார்க்கெட் இறங்கினாலும் கன்சாலிடேட் ஆகி ஜனவரி 20 அப்போ ஒரு புஷ் கொடுத்துட்டு கரண்ட் டாலருடைய ஸ்ட்ரென்த் நாங்கள் ஃபுல்லாக இருக்கோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் ஆகும். அதே ஜான்வரி அந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம், தேர்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட் நல்ல நல்ல செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் அந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எடுக்கிற செல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன செல்லிங்காக இருக்கும். பை சைடில் தான் இருக்க போகுது மார்க்கெட். இது வந்து டெக்னிக்கலாக ரெசிஸ்டன்ஸாக அவன் ரீச் பண்ணாலும் கூட எக்கனாமிக்காக இந்த ரெசிஸ்டன்ஸை உடனே மார்க்கெட் இறங்காது, கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் கீழே வந்தால் இந்த டிமாண்ட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் வந்து திரும்பினால் பை செட்டப் கிடைத்தால் பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சு பை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாப் இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் அவன் மீட் பண்ண போகிறான். எபோ 110க்கு மேலே போயிட்டு இங்கே கன்சாலிடேஷன் நடக்கும். அப்புறம் தான் மார்க்கெட் ட்ராப் ஆகும். எப்போ இந்த சேனல், இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த சேனலுடைய பாட்டம் பிரேக் அவுட் நடக்குதோ, அந்த டாப்ல கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி ப்ரைஸ் இங்கிருந்து கரெக்ஷன் ஃபேக்டரும் வரும், அல்லது செல் ட்ரெண்டாகவும் மாறலாம். கரெக்ஷன் செல்லாகவும் வரலாம், அல்லது நல்ல ஒரு ட்ரெண்டிங் செல்லாகவும் வரத்துக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸில் இப்போதைக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பாருங்க, செல் ஆப்பர்ச்சுனிட்டியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள வந்தது, அதை விட்டு மார்க்கெட் வெளியில் வந்துட்டான். இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகும், திருப்பி ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போனோடனே இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் மாற்றிட்டு கண்டிப்பாக மேலே கொஞ்சம் புஷ் இருக்கும். ஆனால் இது பைக்காக கிடையாது. இது இந்த இடத்துல போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு டேர்ன் ஆகும் பொழுது ப்ரைஸ் திருப்பி ஒன் மோர் ட்ராப் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். இந்த சேனல்ஸ்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டால் ஃபியூச்சரில், அதாவது இந்த மார்க்கெட் வந்து டேர்ன் ஆக போகுது, ஒரு அப் ட்ரெண்ட் மாறப்போகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஜான்வரி எண்டுக்கு அப்புறம் பிப்ரவரியில் கண்டிப்பாக வரும். அந்த பீரியடில் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது 1.0350 அப்படிங்கிற லெவல் வந்து இப்படி பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே வந்து இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனும் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு இது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் லெவலாக மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து மல்டிபிள் சப்போர்ட் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா இந்த லைன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பவர்ஃபுல் லைனாக மாறிடும். இந்த மார்க்கெட் திரும்பி மேலே போகணும் அப்படிங்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. டக்குன்னு மார்க்கெட் ஒரு ஃபோர்ஸபிள் பை நடக்கிறான். அப்போ எங்கே போய் ரன்னிங் பை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஏரியாக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சேரும். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது நமக்கு அந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட்டும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் இங்கேருந்து டக்குன்னு ஒரு ரேலி கொடுத்தா பயப்படாமல் திருப்பி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும் போது நம்ம இந்த மார்க்கெட்டை இங்கேருந்து ஸ்டார்ட் அப் கூட பண்ணலாம். ஸோ வாட்ச் பண்ணுவோம் இந்த வீக் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவனுமே மார்க்கெட் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துருக்கணும். பட் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போவானா ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் அதே சேம் ஸ்டோரி தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூடிய இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது மல்டிபிள் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவலுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுவும் கனெக்ட் ஆகும், இந்த ஏரியாவும் கனெக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் மேலே போய் இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால், பவுண்டுடைய நியூஸஸ் பெரிய நியூஸஸ் எதுவுமே இல்லை,
எடுத்தால் இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது அதுவே சப்போர்ட்டாக மாறுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை. நமக்கு இந்த இந்த வீக்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே கொஞ்சம் ஏறும் பொழுது இந்த ஜோன்ஸ்குள்ள நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது. ஈரோஎஸ்டி மாதிரி இதில் எதிர்பார்க்க தேவையில்லை. ஈரோஎஸ்டியில் நடக்கிறது வேற, பவுண்ட் யூஎஸ்டியில் நடக்கிறது வேற. ஸோ பவுண்ட் யூஎஸ்டியில் நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை கிடைத்தால் பண்ணலாம். ஈக்குவலாக கூட வரும், இது உடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது இந்த சேனல் பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் மேலே போக வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இந்த 1 or 2 வீக்ஸ் தான் மார்க்கெட் இல்லை, இங்கே கன்சால்டேஷன் நடக்கணும். ஆஃப்டர் ஜான்வரி 20க்கு அப்புறம் கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மீதி இந்த கரன்சிஸில் பையிங் செட்டப் கிடைத்தால் பை செட்டப் போகலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு ரீச் ஆகிட்டான். நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு ரீச் ஆகிருக்கும். பேஸ் பேராகிறதுல ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் போயிடுது. ஸோ இவ்வளோ பெரிய ட்ராப்புக்கான கரெக்ஷன் ஆகுது மார்க்கெட்டில் இப்போ ஸ்டார்ட் அப் ஆக போகுது. ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா கன்சால்டேட் ஆகிருக்கு. நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து 2 நியூஸ் இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது, ரீட்டைல் சேல்ஸ். ஸோ இது வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஃப்ளாஷஸ் வரலாம். ஸோ மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து அப்படியே ஒரு கன்சால்டேஷன், இப்படி ஒரு வெஜ்ஜஸ் மாதிரி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் கீழே உடைக்கலாமானா தாராளமாக உடைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் அப்படி கீழே வந்தால் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் உடனே போக வேண்டாம். கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திருப்பி பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் நடக்கும். அது இந்த வீக் நடக்காது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து திருப்பி இதே ரேஞ்சில் மார்க்கெட் வச்சிருக்கலாமா அப்படின்னா சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். இதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த பேரை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியும் சேம் அதே ஸ்டோரி தான். மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கன்சால்டேட் ஆகி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஸோ ஒரு பையிங் சான்சஸ் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி செட்டப் தான் மார்க்கெட்டில் இருந்தது. பட் ப்ரைஸ் வந்து என்ன ஆகலை அப்படின்னா மேலே போகலை. அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது, கூட இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த கன்சால்டேஷனுக்குள்ளே கீழே வந்தால் பிரச்சனை இல்லை, இந்த கன்சால்டேஷனுக்குள்ளேயே இருக்கணும். இந்த லெவல் பிரேக் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பை அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆனால் இந்த வீக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு மார்க்கெட் கன்சால்டேஷன் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் அப்படிங்கிறது ஒரு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. மேபி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கீழே வந்தால் கூட பெருசாக வராது, இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே நடக்கும். திருப்பி இங்கிருந்து ஒரு புஷ் அப் சைடில் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ கீழே வரும்பொழுது ஏதாவது பை செட்டப் உங்களுக்கு கிடைத்தால் தாராளமாக நீங்கள் பை எடுக்கலாம். ஒரு பொறவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இருக்குது. ப்ரைஸ் ஒரு வேளை கீழே உடைத்தால் இந்த சப்போர்ட்லேயே திருப்பி ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் செல் எதிர்பார்க்கணும். மேபி இப்போ இந்த ஹை போகாமல் மார்க்கெட் கீழே வரக்கூடிய மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சு, 1.4300 அப்படிங்கிற லெவலை ஸ்ட்ராங்காக மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவு ப்ரைஸ் இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவல் ரீச் பண்ணும், 160 லெவல் ரீச் பண்ணும். ஸோ இந்த வீக் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். நம்ம எதிர்பார்த்து இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் உடைச்சிட்டு போகுமா அப்படின்னா உடைக்கல. பிரேக் பண்ணிட்டு இந்த சேனல் பிரேக் ஆனாலும் கீழே இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது உடையும் போது 156க்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆனால் மட்டும்தான் ஜப்பானில் நம்ம செல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் திருப்பி மேலே தான் புஷ் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த 2 வீக்ஸ் எல்லாமே இதில் மேக்ஸிமம் ஒன்று பெரிய செல்லிங் வராது, ஷார்ட் செல்லிங்காக இருக்கும்.
அல்லது பை சைடில் தான் இருக்கும். யூஎஸ்டி செஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை இப்போ வந்து ரீச் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், இந்த மாதிரி ஷேடோஸ் கொடுக்கலாம். இந்த 2 வீக்ஸில் இதுதான் நடக்க போகுது. டேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனல் மார்க்கெட்டில் புஷ் பண்ணி மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகலாம். இந்த டாப் சேனல் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு பாட்டம் சேனல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரேலியில் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு 4 ஹவர் அந்த மாதிரி போய் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே உடைச்சி ஓகே இந்த 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 ட்ரெண்ட் இந்த சேனலில் லைட்டாக அப்படி பிரேக் பண்ணால் கூட திருப்பி ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி டேக் ஆஃப் ஆகிடும், இங்கே ஆக்டிவேட் ஆகாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கிறோம், இங்கேருந்து இப்படி பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு மார்க்கெட் ரேலி எடுத்திருப்பான். இப்போ அதே மாதிரி தான் இந்த சேனலை ஃபேக் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இங்கே போயிட்டு பெரிய லெவலில் மார்க்கெட் பெரிய ட்ரெண்டிங் கொடுக்காம டக்குன்னு திருப்பி மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ வெயிட் பண்ணி செல் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 2 சார்ட் போட்டிருந்தோம்னு சொன்னோம். ஸோ நம்ம மந்த்லேருந்து வரலாம். மந்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வீக்ஸ் எப்படி இருக்கு, மந்த் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் ஆகிருந்த மார்க்கெட்டில் நமக்கு இந்த பர்டிகுலர் ஹை அக்டோபரில் வந்த அக்டோபர் மந்த்து ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய லோ பிரேக் ஆனது, பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகலை, அங்கே ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் லாஸ்ட் 3 மந்த்ஸாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அவங்க கிரியேட் பண்ண மார்க்கெட்டோடைய ஹைஸ் எதுவுமே மார்க்கெட்டில் பிரேக் ஆகலை. ஸோ என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாஸ்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ எந்த மந்த் மார்க்கெட் ஏதாவது ஒரு அப்கமிங் மந்த்தில், ஸோ இந்த மந்த்துமே ஒரு வேளை இப்படியே நின்றுட்டான் அப்படின்னு வச்சுக்கோம், மார்க்கெட்டோடைய செல்லிங் ஃபோர்ஸ்லேயே மார்க்கெட் நின்றுட்டான். அப்போ இந்த ஹை அப்படிங்கிறது இம்பார்ட்டனாக நமக்கு மாறிட்டே வரும். ஸோ எப்போ மார்க்கெட் திருப்பி பேக் டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹை கொடுப்பான், அப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் செல் சைடில் தான் இப்போ கரெக்ஷனில் தான் இருக்கும். நம்ம இருக்கிறது பை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து செல் ட்ரெண்ட் இல்லை, கரெக்ஷனாக இருக்கக்கூடிய செல் ட்ரெண்ட். ஸோ இப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறது கரெக்ஷன். ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக லாஸ்ட் 3 மந்த்ஸாக எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குமே மார்க்கெட் கொடுக்கல. இப்போ வீக்கில் வந்து நம்ம ஒரு சார்ட் போட்டிருந்தோம், இதை பேஸ் பண்ணி வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹை அண்ட் லோவில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் 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 எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்திருக்கு. ஸோ இங்கே போய் இப்போ கண்டிப்பாக இங்கே தானே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஆனால் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் வீக் அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு போகாமல் ப்ரைஸ் வந்து திருப்பி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆகணும். ஒன்று 730க்கு மேலே பிரேக் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா கீழே 580 பிரேக் பண்ணணும். சரி, இந்த 580 பிரேக் பண்ணால், ஏன்னா இது ஒரு பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் எந்த பக்கம் வேணாலும் உடையலாம், உடைந்தாலும் நமக்கு இப்படி பிரேக் ஆனால் கீழே இந்த லோ வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கும். ஒரு 470 வரைக்கும் மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்கும். திருப்பி வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் இன்னொரு புஷ் கொடுக்கலாம். இல்லை இது உடைக்கலாமா அப்படின்னா அது அங்கே வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். இது உடைந்தால் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 400 வரைக்கும் வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதெல்லாம் செகண்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இது ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் தான். ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் புஷ் பண்ணுமா? தேவையில்லை, மார்க்கெட் தேவையான அளவு புஷ் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு கீழே பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பை சைடு நம்ம பிரேக்கிங்கை பார்க்க போகிறது கிடையாது. பை சைடுக்கான மெத்தடும் நம்ம பார்க்கலாம், பட் இப்போதைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃப் ஃபோக்கஸில் தான் இருக்க போகிறோம். இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஏன்னா இந்த சப்போர்ட் தான் நிறையா இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகும். ஒரு டே
அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ட்ரெண்டிங். ஓகே, இது ஃபுல்லாக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து என்ன ஆயிடுக்குன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த கரெக்ஷனுக்குள்ள நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ். இந்த ட்ராப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ். இந்த ட்ராப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னா இப்படி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம்ஸ் நடந்தது. ஓகே, இது வந்து கரெக்ஷன். ஓகே, இப்போ ஒரு கரெக்ஷன் நடந்துருச்சு. கரெக்ஷன் முடிஞ்சோடனே மார்க்கெட்ல என்ன ஆகுது, திருப்பி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது ட்ராப் சைடில். ஸோ இந்த ட்ரெண்டிங்க்கு நடக்கும்போது இந்த ட்ரெண்டிங்கில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு கரெக்ஷன் ஃப்ரேம் எப்படி இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி மார்க்கெட்ல இங்க ஒரு கரெக்ஷன் இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் இந்த இடத்துல இப்போ திரும்பலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம இங்க செல் ட்ரை பண்ணலாம். பட் இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆஸ் பர் ஒரு ட்ரெண்ட் லைனாவே நம்ம அதை அப்படியே ஃபில்டரேட் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த டாப்பை திருப்பி போய் மார்க்கெட் தொடலாமா, ஒரு 2680க்கு மார்க்கெட் போலாமா அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம். போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மார்க்கெட்டுக்கான கரெக்ஷன் கிளியரா வந்துருச்சு. ஏன்னா இப்போ இந்த கரெக்ஷன் பாருங்க, இந்த மார்க்கெட்ல இறங்குனது இந்த டாப்புக்கு போலையே. ஓகே, இந்த டாப்புக்கு போலையே, இந்த டாப் லெவல்ஸ்க்கு போலையே, பெரிய லெவல்ல இந்த டாப் லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போல, அந்த அளவு டீப் கரெக்ட் போகல. அதுக்குள்ள பிரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி போயிட்டு கீழே வந்துட்டான். இப்போ அதே போல மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது இங்க போகணுமா அப்படின்னா தேவையில்லை. ஆனால் போனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது போறதுக்கான சுச்சுவேஷன் எப்படிலாம் வரும், மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட்ஸ்ல எப்படிலாம் பார்க்கலாம். இல்லைங்க, மார்க்கெட் வந்து 680 லெவல் 700 லெவல்ல தான் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போறான் அப்படின்னா இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 ஹவர்ல ஃபர்ஸ்ட் அந்த பைக்கான சோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே மார்க்கெட்ல நமக்கு இந்த பாயிண்ட், ஓகே, இந்த ஜோன், இப்போ இந்த ஜோன்ட்ட நம்ம நிற்கிறோம். மண்டே மார்க்கெட்ல பிரைஸ் கீழே வந்தால் இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிடுச்சு. பிரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25க்கு பக்கமா 2625 அப்படிங்கிற லெவல் இது நோட் பண்ணிக்கோங்க. 2625க்கு கீழே மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா நின்றுட்டானா கண்டிப்பாக அடுத்தது மேலே போயிட்டு இந்த 650லேருந்து 640 லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ட்ராப் தான் ஆகும். இதே நெக்ஸ்ட் கொஞ்சம் மாற்றி நடக்குது மார்க்கெட்டில். மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டில் என்ன நடந்துருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் தொட்டு மார்க்கெட் மேலே போகிறான், தப்பு இல்லை. ஆனால் இந்த ஹையை உடைக்கக்கூடாது. இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டால் கண்டிப்பாக பிரைஸ் 2680 ஆர் 2700ங்கிற ரெசிஸ்டன்ஸை தான் போய் மீட் பண்ணும். அதையும் பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இது வந்து கண்டிப்பா இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. பிரேக் அவுட்டும் சந்திக்கலாம். அந்த சேனலுக்கு டாப் பிரேக் அவுட் நடந்து நம்ம ட்ரையாங்கிள் மேலே பிரேக் ஆகி மேலே புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஸோ நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது இந்த லெவல் தான். ஓகே, கீழே கிட்டத்தட்ட 2625 மார்க்கெட் இப்படி போய் உடைச்சாலும் அல்லது ஸ்ட்ரைட்டா உடைச்சிட்டு மேலே போனாலும் இந்த பிரேக் அவுட்டை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்ல மேக்சிமம் செல் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்ம மார்க்கெட் கெஸ் பண்றது தான். இது தவறாகவும் நடக்கலாம், சரியாகவும் நடக்கலாம். ஃபோர்காஸ்ட் தான் பண்றோம். ஓகேங்களா. ஆன் ஸ்பாட் மார்க்கெட்ல அதோடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பா சேஞ்ச் ஓவர் ஆக வேண்டியது இருக்கும். எந்த ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத போடாம அந்த ஆர்டரை நீங்க இனிஷியேட் பண்ணாதீங்க. இப்போ நியூஸஸ் நான் ஃபார்ம் பேரோல் வருது. ஓகே, நான் ஃபார்ம் பேரோல் வருது. இப்போ நான் ஃபார்ம் பேரோல் வந்து யூஎஸ்க்கு நெகட்டிவா வந்தாலும் கோல்டு அப்போ மேலே தானே போகணும். அப்படின்னா கோல்டு அண்ட் டிஎக்ஸ்ஒய் இந்த மந்த் வரைக்கும் ரியாக்ட் ஆகலாம், ஆகிறதுக்கு ஆகாமையும் போகலாம், அதுக்கும் வாய்ப்புகள் வந்து
ரொம்ப 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 ஹையராக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு மார்க்கெட்டில் நம்ம எடுக்கும் பொழுது அந்த டிசிஷன் தவறாகவும் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மார்க்கெட்டில் நம்ம அப்படியே செல் சைட்லையுமே இருக்க மாட்டோம், பை சைடும் எடுப்போம். ஏன் இந்த பை சைடு எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் பாருங்கள், அந்த ட்ரையாங்கிளை நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், அந்த டாப். ஸோ இந்த டாப்பை மார்க்கெட் ரீச் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ஸ் இப்படி நிற்கும். ஓகே. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம நல்லா தான் இருக்கு. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி போய் இந்த டாப்ல தான் மார்க்கெட் எடுத்துட்டு கீழே வரும். பட் திருப்பி வரும் பட்சத்தில் நமக்கு எது இந்த பிரேக் அவுட் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிடும். இந்த பாட்டம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாயிடும். கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 625க்கு கீழே 610லேருந்து இந்த 625 அந்த லெவல் அப்படிங்கிறது திருப்பி சப்போர்ட் லெவலாக வந்து புஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் இங்கிருந்து டைரக்டாக இப்படி வந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் திருப்பி ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ளே போய் மாட்டிக்குவோம். ஸோ முடிந்த அளவு எந்த இடத்துல போனீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. பட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இப்படி தான் நடக்கணும் இல்லை. ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸோடைய எட்ஜில் தான் வந்திருக்கும். மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை லைவ் மீட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக லைவ் நடத்தலாம். அல்லது வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. லைவ் வேணும் அப்படின்னா நம்ம புதன்கிழமை லைவ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கோல்டுடைய ஃபுல் வியூ இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டாலர், யுஎஸ் ஆயில். சரி, யுஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல விஷயம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் நடந்துருச்சு. ஓகே. ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே போனால் கூட கீழே இந்த இடத்துக்கே மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பை எடுக்கலாம். ஓகே. இங்கேருந்து திருப்பி என்ன ஒரு 72 லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வரும்போது அது எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் இங்கேருந்து ஒரு பை எடுத்தீங்க அப்படின்னா இந்த டாப்ஸை போய் மார்க்கெட் ரீச் பண்ணும். ஒரு 77, 78 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ 72ல் வந்தால் மட்டும் பை சான்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்க. ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த லெவல்ஸ் பிரேக் ஆகும்போது அப்போ தான் வந்து இந்த பெரிய சேனல், இந்த ட்ரெண்ட் சேனல்லாம் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் அது அப்படியே போக போக அடுத்தடுத்த ஸ்விங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஸ்விங்ஸ்க்கு நம்ம 72 வந்தால் பை ட்ரை பண்ணலாம். ஓகே, வித் ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் மார்க்கெட்டில் நடந்துருச்சு. ஓகே. ஸோ நான் அதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் சப்போர்ட் லெவல். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், ஒரு ஷோல்டர் கொடுத்துட்டு பிரேக் ஆகிட்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான். இது ஆக்டிவேட் ஆகலை. இந்த சப்போர்ட் லெவல் உடைந்தால் தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். சரி, இப்போ கரெக்டாக இங்கே தானே இருக்கலாம். ப்ரைஸ் இங்கேருந்து கீழே இறங்கணுமா அப்படின்னா இறங்கலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரும். கொஞ்சம் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுறான். ஓகே, அப்கமிங்கில் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணால் கூட இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட் வரும். இங்கே ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி வந்துட்டு பிரேக் ஆகும். ப்ரைஸ் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா சில்வரில் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான லெவல். ஓகே, கண்டிப்பாக பிரேக் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டில் அந்த ஸ்பீட் இல்லாதனால ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. அப்கமிங்கில் ரெண்டுமே நல்ல கோல்டு அண்ட் சில்வர் ஃபால் ஆகிறதுக்கான சோர்ஸ் தான் நிறையா தெரியுது. பார்ப்போம். 27லேருந்து 26 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம டெய்லி வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வேறு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் வரும். லைவ் மீட் வேணும் அப்படின்னா புதன்கிழமை லைவ் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் தெரிவிங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.